இப்ப நாய் நாய் பின்னுக்கு வாழ் போற மாதிரி இப்ப சொல்லுவாங்க தானே, நாய் வாழ் இப்படி போய்கிட்டு இருக்க மாதிரி நேத்து கல்கிஸ் உசாவில உதய கம்பெனி அப்படி இப்படி போய்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா பிள்ளையானோட வழக்கு விசாரணை. இவங்களுக்கு உண்மை தெரியணும்னா நான் அந்த புத்தகத்தை இலவசமா சரி தரத்துக்கு தயாரா இருக்கேன். இந்த புத்தகத்தை நீங்க எடுத்து படிங்க, எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்படின்னு இவர் சொல்றாரு. உதயகமன் பிள்ளை, உங்களுக்கு ஒரு கோரிக்கை. முதல்ல நீங்க டெல்சானுக்கு கொடுங்க புத்தகத்தை, கார்டினலுக்கு கொடுங்க. முதல் நிகழ்ச்சிக்கு எனக்கு தாங்க. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைத்தளங்கள்ல ஈரானில் இருக்கக்கூடிய ஹராஜ் நகரில் இருக்கக்கூடிய மிக பிரதானமான பெரிய பாலம் ஒன்றை தகர்த்த காணொலி ஒன்றை போட்டிருக்கிறார். ஈரானின் மிகப்பெரிய ஒரு இழப்புண்டு தான் அது பார்க்கப்படுது. அமெரிக்கா ஈரானின் மின் நிலையங்களை தாக்கும் முயற்சியை மேற்கொண்டால் ஈரான் பிராந்திய எரிசக்தி நிலையங்கள், தகவல் தொடர்பு நிலையங்களை இலக்காக கொள்ளும் என்று ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ராணுவ பேச்சாளர் இப்ராஹிம் சால்ஃபகாரி தெரிவித்திருக்கிறார். சோ அடிச்சா பதிலடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான், அதுவும் மெயினான இடங்கள். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். ஹலோண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு பெரிய வெள்ளி தினம். கத்தோலிக்கர்கள், உலகளாவிய ரீதியில் வாழ்கின்ற கத்தோலிக்கர்களுக்கு ஒரு சிறப்பான விசேடமான நாளாக இருக்குது. காலையிலேயே நாங்க சிலுவ பாதைகளா போயிட்டு வந்திருக்கோம். இப்போ லாங்காஸ்ட்ரி ஊடக அனுசரணையில பெரிய வெள்ளி திருக்காட்சி கொழும்பு 14 கிராண்ட் பாஸ் சூசையப்பர் ஆலயத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு முழு நாளும் அங்கிருந்து நாங்கள் நேரலையிலையும் இணைந்து கொள்றோம். லாங்காஸ்ட்ரி நேர்கள் எல்லாம் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு திருப்பலியில கலந்து கொள்ளணும், ஆன்லைன் ஊடாக கலந்து கொள்ளணும்னா லாங்காஸ்ட்ரி டிவி ஃபேஸ்புக் பார்ப்பதனூடாக இந்த விசேட நேரலையினூடாக நீங்கள் திருப்பாடுகள் திருக்காட்சிகளை நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். எப்படின்னா உங்க நாட்டுல நிலவரங்கள் என்ன மாதிரி, பெரிய வெள்ளி தியானங்கள்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? எல்லாம் இங்கேயும் அதே மாதிரி தமிழ் மொழியில வழிபாடுகள் அப்படி எல்லாம் நடக்குது. எல்லாம் குறிப்பா இங்க குறிப்பா சொல்லணும்னா என்ன சமய வழிபாடுகளும் அந்தந்த மொழியில இடம்பெறும். இப்ப இந்த கோயில்ல தைப்பொங்கல் கொண்டாடுவாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுக்கு தமிழ் வழிபாடு ஐரோப்பா மட்டுமில்ல உலகளவில் எல்லா இடமும் இருக்குது. அது போன்று இங்கேயும் இடம்பெற்று கொண்டிருக்குது. ஒவ்வொரு பகிர்வும் புனித வியாழன் தான். இது கிறிஸ்தவர்களுக்கு சொல்றாங்க. அதே போன்று ஒவ்வொரு பலியும் புனித வள்ளிதான். ஒவ்வொரு பலியும் உங்களுக்கு புனித வள்ளிதான். ஒவ்வொரு பணியும் உயிர்ப்பு ஞாயிறு தான். ஒவ்வொரு பணியும் உயிர்ப்பு ஞாயிறு தான். நேற்று அதை டீகோட் பண்ணலாம் போயிட்டது. ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு இயேசு ஒண்ணுதான் சொல்லப்படுது. இந்த சொன்னது நாளையுமே ஒரு தடவை நடத்துறல டெல்சான். இன்றைக்கு பாத்தீங்கன்னா கோயில்ல ஷேர் இல்ல. இன்றைய நாள்ல முத்தி செய்யறதுக்கு லைன்ல நின்றா அப்படி வரிசை கட்டி நிப்பாங்கன்னு முத்தி செய்யறதுக்கு. அது மாதிரி நேற்று பாதம் கழுவுற சடங்குலையும் சனம் இல்லை. அவ்வளவு கிரௌடா இருக்கும், அவ்வளவு மக்கள் தொகை இருக்கும். உயிர்த்த ஞாயிறு பூசை இருக்கு தானே, மிட் நைட் மாசா, ஹாப்பி ஈஸ்டர் அப்படி இருக்கிறீங்க. ஐயோ, வேற லெவல், அது வேற லெவல். ஆனா ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு இயேசுன்றது ஒரு தரம் ஏற்றுக்கொள்றதே இல்லை. இது இது இன்றைய நாள்ல கட்டாயம் சொல்ல ஒண்ணு சார், உங்களுக்கு சொல்ல கோபம் பெறலாம். சொல்லணும் நிச்சயமாக. இந்த பெரிய வெளியில உங்களுடைய ஒரு போதனை இருக்கதானே வேணும். போதனை இல்ல, நோ 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 நோ, நம்ம போதிக்கிற அளவுல அந்த லெவல்ல இல்ல சார். நான் சொல்றேன், நம்ம அது ஒரு விஷயம். இது ஒரு பொதுவான மர. இப்ப நான் நேற்று சொன்ன மாதிரி தான், நேற்று உங்கள்ட்ட சொன்ன மாதிரி தான் இன்று நான் குர்ஆன் பகவத்கீதை வாசிச்சு கொண்டதும் குர்ஆன் வாசிக்க மதங்களை அறிஞ்சு கொள்ளும். மதத்துல இருக்கிற நல்ல காரியம், மதத்தை பின்பற்றுங்க. இப்ப உதாரணம் சொல்ல போனா பாருங்க, இஸ்ரேல்ல இருந்த இவ்வளவு ஒரு மோசமான தாக்குதல் இன்றைக்கு நடந்து கொண்டு, ஒரு மனித குலம் பேரவலத்துல இருக்குது, மனிதம் அழிஞ்சு கொண்டே இருக்கு. ஆனா ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு இயேசுதான் என்ற ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்றல. ஒவ்வொரு மனிதனும் ஆரண்டு பாக்குறது, இவன் நம்மட எதிரி, இவன் அந்த சாதி, இவன் இந்த சாதி, இவன் அந்த இது, இவன் இந்த இது, அப்படியே ஒருதனையும். இது குறிப்பா சொல்ல போனால் இந்த கத்தலிக் சேர்ச்சில் இருக்கக்கூடிய ஹை குவாலிட்டியான டிசிப்ளின் ஜேசனார் 12 சீடரையும் குவாலிஃபிகேஷனை பார்த்து கூப்பிடல. ஓடிவா மீன் பிடிச்சிட்டு பேதுருவை பார்த்து ஓடிவா என்னோட. ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு இடத்துல தான் தூக்குனார். அந்நேரம் பெரிய படிச்ச சமூகம் இருந்தது. அவர் என்ன சொன்னவர், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாண்டார். ஆனா இன்னைக்கு என்ன நடக்கு, கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வு. எனக்கு நான் தான், எல்லாம் நான் தான், எல்லாம் தமிழரசு தான், எல்லாம் டில்சான் தான். இன்னைக்கு நீங்க லைஃப் செய்யறா டில்சான், நாங்க லங்காஸ்ரீ லைஃப் செய்யறோம்னு சொல்லி போட்டு டில்சானே லைஃப்ல காட்டுறதா. அதான் மனநிலை இல்ல இல்லையா? இதான் டில்சான் இதுல லேட்டஸ்டா சொல்லக்கூடியதா இருக்கு. லேட்டஸ்ட் இல்ல,
உண்மையில வேதனையா இருக்கிறது என்னன்னு சொன்னால், எனக்கு உண்மையா சில நேரங்கள்ல வந்து டில்ஷான் இந்த கோயிலுக்கு போகணுமான்ற ஒரு சிந்தனை வர்றது. ஆனா போக வேணும். ஏன்னா ஒவ்வொரு சமயத்தை பின்பற்றாக்களும் அவங்களோட மத வழிபாடுகள்ல கலந்து கொள்ளவும். ஆனா என்னென்றால் அதுல பிரச்சனை என்றால், உலகத்துல இருக்கிற போதனைகள்ல வந்து அதிகமா விளங்குற மொழியில சொல்றது முதலாவது எதுன்னு சொல்லுங்க பாப்போம். ம். கத்தோலிக்க திருச்சபை அல்லது கிறிஸ்தவ மக்களுக்கு தான் போதனை. டிரெக்டா நீ இப்படி செய், இப்படி வாழ், இப்படி என்று. ஆனா ஒரு தரம் வாழ்றல் வாழ்றதில்ல. பள்ளிவாசல்ல வந்து அவங்களோட மௌலவிமார் அவங்களுக்கும் இதே மாதிரி பிரசங்கம் வைப்பாங்க வெள்ளிக்கிழமையில. ம். அவங்களையும் அந்த வாழ்க்கையில இந்துக்களை பொறுத்தவரையில அவர்களுக்கான காலம் அந்த அவர்களோட வழிபாட்டு முறை வித்தியாசம். பௌத்தர்களை பொறுத்தவரையில அவர்களுக்கும் அந்த பிரசங்கங்கள் குறைபாடு குறைவு, அவர்களுக்கு அந்த போதனை இடம்பெறது. ஆனால் கத்தோலிக உலகத்திலேயே போதனை கூடின மக்கள் கத்தோலிக்கர்கள், அறிவுரை கூடுனதும் அவங்களுக்கு. ஆனா அவங்க எதையுமே நடக்கிறது. நடக்கிறதில்ல. அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு ஆப்ஷன் என்னன்னு சொன்னால், பாவம் செய்தா பாவ சங்கீதனம் முடிச்சு விட்டு அப்பாடா ஆமா. நான் பெரும் பாவி என்னை மன்னித்தருளுங்க சுவாமி என்று சுவாமியும் சென்று வா மகளே ஆசீர்வதிக்கப்பட்டா என்றால் திரும்ப பாவம் செய்யற முதல்ல இருந்து. ம். நேற்று ஒரு நல்ல சம்பவம் நடந்திருக்கு. மக்களுடைய பாத்தீங்களா கருத்துக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்சம் பார்க்கலாம் விஷயங்கள். டில்சான்? நான் உண்மை யதார்த்தத்தை சொல்றேன் டில்சான். நான் எந்த அது எனக்கு சரி. எல்லா மதமும் முக்கியம். அது என்னன்னு சொன்னால், நான் பெற்ற மதம் அதை ரிலிஜன் எனக்குரியது. ஆனா எல்லா மதத்தையும் மதிக்கிறேன் நான். உண்மைதான். எனக்குன்ற ஒரு மதம் இருக்கு, அது வேற பிரச்சனை. ஆனா கருத்துக்களை பாக்குறவங்களும் சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கணும். இப்ப அண்ணா இவ்வளவு விஷயம் என்ன சொல்றாருன்னு சொன்னா, மனம் மாறி திருந்தி வாழுங்கள் அப்படிங்கறதான் சொல்ல வராரு. முக்கியமா இதுதான் சப்ஜெக்ட், ரைட்? இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு இந்த ஒரு சிறந்த ஆலோசனை நாங்க முன்வைக்கிறோம். ஆலோசனை இல்ல டில்சன், உங்களோட இவர் நேற்று இப்போ நீங்க புத்தக வெளியீட்டுக்கு போனவர் ஏதோ எங்கட கார்டினல் மல்கம் ரஞ்சித்துக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதோ பாஸ் பண்ணிருக்கிறார். என்னது உதயகம்பன் பிள்ளை? உதயகம்மன் பிள்ளை என்ன சொல்றாருன்னா, அதுக்கிடையில மறந்துட்டீங்க பாத்தீங்களா? உங்களை புத்தகம் தரலன்னே அவரை மறந்துட்டீங்க. ஒரு ரைட் ஏன்னா இந்த புத்தக சம்பந்தமா தான் இப்ப நேத்தும் சரி, அதுக்கு முதல் நாளும் சரி, இன்னைக்கெல்லாம் இந்த புத்தகத்தை பத்தி தான் கதை. ஏன்னா இப்ப ஈஸ்டர் நெருங்குறனால இந்த ஈஸ்டர் சம்பந்தமான ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமா தான் நிறைய பேசப்படுது. இல்ல உதயகம்மன் பிள்ளை இப்ப நாய் பின்னுக்கு வாழ் போற மாதிரி இப்ப சொல்லுவாங்க தானே, நாய் வாழ் இப்படி போய்கிட்டு இருக்க மாதிரி நேத்து கல்கிஸ் உசாவில உதயகம்மன் பிள்ளை அப்படி இப்படி போய்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா பிள்ளையானோட வழக்கு விசாரணை. அப்போ உதயகம்மன் பிள்ளை அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா நேற்று இதுவரைக்கும் நாங்க பார்த்திருப்போம் சட்டத்தரணி உதயகம்மன் பிள்ளைன்னு சொன்னதுக்குன்னா எங்கேயுமே போயிட்டு வாதாடி நாங்க பார்த்துறோம். ஆனா நேற்று கல்கிஸ் நீதிமன்றத்துல பிள்ளையானுக்காக உதயகம்மன் பிள்ளை முன்னின்று இருக்காரு. இதுதான் ஹைலைட்டான விஷயம். அது மாத்திரம் இல்லாம கார்டினல் மெல்கம் ரஞ்சித் தாண்டகைக்கு இவரு உதயகம்மன் பிள்ளை சொல்றாரு. நேற்று ஒரு நேர்காணல் ஊடாகவும் அவர் ஒரு தொலைக்காட்சியில கலந்துகிட்ட நிகழ்ச்சியிலும் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த புத்தகத்துல எழுதியிருக்க விஷயங்கள் எல்லாம் உண்மை. கார்டினல் உட்பட ஸ்ரீல்காமினி ஃபாதர், ஜூட் கிறிஸ்டான் ஃபாதர் உட்பட குழுவினர் இருக்காங்க தானே கத்தோலிக்க திருச்சபையில, நம்ம கொழும்பு பேராயர் உயர் மறை மாவட்டத்துல. இவங்களுக்கு உண்மை தெரியணும்னா நான் அந்த புத்தகத்தை இலவசமா சரி தரத்துக்கு தயாரா இருக்கேன். இந்த புத்தகத்தை நீங்க எடுத்து படிங்க, எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்படின்னு இவர் வந்து சொல்றாரு. உதயகம்மன் பிள்ளை உங்களுக்கு ஒரு கோரிக்கை, முதல்ல நீங்க டில்சானுக்கு கொடுங்க புத்தகத்தை, கார்டினலுக்கு கொடுங்க. முதல் நிகழ்ச்சிக்கு வந்து எனக்கு தாங்க, அதுக்கப்புறமா மத்தவங்களுக்கு கொடுக்கலாம். அதை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகமா இருக்கு டில்சான். இப்ப கார்டினல் வந்து அண்மை காலமா எந்த ஒரு கருத்தும் சொல்லாம இருக்கிறார், பயமா இருக்கு. ஆனா நான் உண்மைக்கு இதை எடுத்து சொல்லி ஆகணும், ரைட்டா? இந்த விஷயத்த நான் சொல்லி, நல்ல விஷயம், நீங்க நல்ல பாயிண்ட் ஒன்று எடுத்தீங்க. எக்ஸ்க்ளூசிவான விஷயம் தான் அது. இந்த புத்தக வெளியீடு நடந்த அடுத்த நாள் நான் வந்து ஃபாதர் ஜூட் கிறிஸ்டாந்துக்கு எடுத்தேன். ஃபாதர் ஸ்ரீல்காமினியோட பக்கத்திலே இருக்கவர் தான் இவரும் ஊடக சந்திப்புகளை ஒழுங்குபற்றவர் தான் இவரு. ஸோ இவருக்கு எடுத்து கேட்ட போது, ஃபாதர் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, உதயகம்மன் பிள்ளை ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு, இதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சஹரா நசீம் தான் இதுல பிரதான சூத்திரதாரி. அப்ப இதை பத்தி கத்தோலிக்க திருச்சபை இன்னும் அமைதி காத்துக்கிட்டு இருக்கு, என்ன எதுவும் பிரஸ் மீட் எதுவும் நடத்த போறீங்களா, வைக்க போறீங்களா, ஐடியா இருக்கா? ஒன்றுதான் சொன்னாரு, டில்ஷான் மோடியோங்க கத்தாவில்ல அப்படி பலாக நின்ன அப்படின்னா, இந்த முட்டாள்களுடைய கதைகளை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் எங்கள்கிட்ட இல்லை. அப்படி எதுவும் நாங்க ஊடக சந்திப்பு நடத்துறதா நாங்க சொல்லுவோம். ஆனா இப்போதைக்கு எங்கள்கிட்ட நாங்க பார்த்தோம், நிகழ்ச்சி பார்த்தோம், அதுல என்னென்ன கதைச்சாங்க, என்ன கதைக்கு வந்தாங்க, யார் வந்தது, யார கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சி செஞ்சாங்க, எல்லாம் பார்த்தோம், கொஞ்சம் சிரிச்சம் அப்படின்னு கூட சொன்னாரு ஜூத் பார்த்தோம், ரைட்? அது மாத்திரம் இல்லாம இப்ப இதுக்கு டைம் எங்களுக்கு ஒதுக்கிறான். ஏப்ரல் 21 7 வருட நிறைவு, இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடந்து 7 வருட நிறைவு செய்யறதுக்கான நிகழ்வுகளை நாங்க ஒழுங்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிறது நிச்சயமா இருக்கும். கார்டினலோட உரையில
இந்த உதயகம்மன் பிள்ளையுடைய புத்தகம் சம்பந்தமா அன்றைய நிகழ்வுல நாங்க பேசுறதுக்கு கார்டினல் தயாராகி இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். ஸோ இது எக்ஸ்க்ளூசிவான விஷயம், தனிப்பட்ட முறையில் நாங்க பேசி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் நாங்க சொல்றோம். தில்சன் இப்ப விளங்கிட்டேன் நான் சொன்னது. இந்த மௌனமா இருக்கிறது உங்களுக்கு பயமா இருக்குது. அது சரி, அதுதான். அப்ப அன்னைக்கு கூட நான் சொன்னேன், ஃபாதர்ஸ்மார் யாருன்னு இல்லையே, மௌலவிமார் கூட இல்லையே. சரியா பார்த்தா ஈஸ்டர் தாக்குதல் நடந்ததை கத்தோலிக்க திருச்சபைக்கு தெளிவுபடுத்தியிருக்கலாம். இதா பாருங்க, இதுதான் நடந்துச்சு. ஏன்னா உண்மையை தேடிக்கிட்டு இருக்கிறது, பரிசோதனைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, நீதியை கேட்டுக்கிட்டு இருக்கிறது கத்தோலிக்க திருச்சபை. இப்ப அதுல இருந்து யாரும் உங்க நிகழ்வுக்கு வர வைக்கல. இவங்க என்னன்னா எல்லாம் பௌத்த குருமார், பௌத்த மத குருமார், அதுல ஞானசாரத்தை ஏஐலையும் செய்து விட்ட நீ எதிர்கட்சி வராத எதிர்கட்சி தலைவர் நீங்க சிரிக்க வேணாம். மனுஷன் டாபிக் எடுத்தாலே என்ன சொல்றதுன்னு தெரியல. அதான் நீங்க சொல்றதான் இப்ப அதான் டவுட். இப்ப நான் பார்த்தது என்ன, ஏஐ ஒருவேளை ஏஐ ஒரு பொம்மை மாதிரி வந்து போனீங்களா? இப்ப எனக்கு டவுட் வருது, நீங்க போனதா போகலையா? நான் ஆபீஸ்ல செக் பண்ணுவோம். இல்ல அதான் நாங்க போயிட்டு வந்தோடனே சொல்லுங்க தானே. ஆனா சஜித் பிரேமதாசன் வந்திருக்காருன்னா காய்ச்சிக்கிட்டோம். ஆனா நேத்து அவருடைய கட்சியில இருக்க நளின் பண்டார சொல்றாரு. அதான் நீங்க சொல்றீங்க. இல்ல எனக்கு நளின் பண்டார இத சொன்ன உடனே டில்சான் எனக்கு டவுட் வந்தது. டில்சான் போனது பார பார்த்தது டில்சான். அதுதான் சொல்றது. சொல்றாரு எங்க தலைவர் சஜித் பிரேமதாஸ் இதுக்கு போயிருக்க மாட்டாரு, இது யாரோ ஏஐல செட் பண்ணிருக்காங்க அப்படின்னு வாய்க்கூத்தாம சொல்றதுப்பா. என்னடாப்பா போனவனுக்கு இந்த போட்டோஸ் எல்லாம் வெளியாகிருச்சு. இவர் என்ன மனநிலையில இந்த விஷயத்த சொல்றாருன்றது விளங்குது இல்லை. ஆனா ரஞ்சித் மது பண்டார அவர் வந்திருந்தார் அன்னைக்கு கட்சியில. அவர் சொல்றாரு, ஆமா நானும் சஜித் பிரேமதாஸ் உட்பட நம்ம குழுவினர் போனோம். எதுக்கு போனோம்? உண்மையிலே யார் அந்த பிரதான சூத்திரதாரிங்கிறத இவங்க யார சொல்றாங்கிறத பாக்குறதுக்கு போனோம் அப்படின்னு அவர் அந்த பக்கம் பிளேட்டை மாத்தி விட்டாரு. யாரு சொல்றாங்கன்னு பாக்குறதுக்கு போனாராம். අපි මේ පොතේ තිබ්බේවට එකඟ වෙන්නේ අපි සියල්ලට. එදා කරපු කතාවලත් අපි එකඟ වෙන්නේ නැහැ. සමහර ඒවාට. නමුත් මේ හොයන්න ඕනේ ඒකයි බලන්නේ. இதுல அவங்க ஒரு செய்தியை தெளிவா சொல்றாங்க. நான் நினைக்கிறேன் இதை இன்டெலிஜென்ட் இலங்கையில் இருக்கக்கூடிய புலனாய்வுத்துறை மற்றும் காடிநிலம் அதை நல்ல வடிவா புரிஞ்சு கொண்டிருப்பார் நினைக்கிறேன். இதுக்கு பிறகு நான் காடிநிலை பற்றி பிள்ளையா சொன்னா நீங்க கோவிக்க கூடாது சார், மக்களே நீங்க கோவிக்க கூடாது. ஏன்னா சம்பவம் செய்ய போறோம் ஒன்றும் செய்யலாது. நீங்க பெரிய வழி என்னாலும் ஒன்றும் செய்யலாம். எனக்கு பெருசு சின்ன எல்லாம் இல்லை. ஏன்னா இப்ப ஜேசுநாரம் ஜேசுநாரன் சொல்லியிருக்கிறார், திருத்தந்தையும் சொல்லியிருக்கிறார், பிள்ளை செய்தா சொல்லுங்க யாருண்டாலும். ஏன்னா நேற்று ஒரு சம்பவம் நடந்துருக்கு வத்திக்கான்ல. இது ரெண்டு பேர் எனக்கு ரெண்டு முகம் ஞாபகம் வருது. நேற்று நீங்க அந்த வத்திக்கான்ல பாதங்கள் அது உலக அளவுல ஒரு முக்கியமா பார்க்கப்படுறது, பெரிய அளவுல பார்க்கப்படும் அந்த சம்பவம். அதாவது இறந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூட அவர் இயலாத நேரத்துல கூட அந்த பாதம் கழுவுறதுன்றது அது பாதம் கழுவுறது ஒரு பெரிய வேலை இல்லை, அது எல்லாரும் கழுவலாம். அந்த கழுவுறதுல ஒரு செய்தி சொல்லப்படுறது வளமையா. இந்த தரம் ஒரு பெரிய செய்தி வத்திக்கான்ல இருந்து சொல்லப்படுறது. யாருக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறீங்க? பெரியவர்களா இருக்கும் இல்லையா? மக்களுக்கு இல்ல, மக்களை வழி நடத்தக்கூடிய அருட்தந்தையர்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுறது. அவங்களோட பாதம் கழுவப்பட்டிருக்கு. இந்த தரம் வளமையா அருட்தந்தையர்களோட பாதம் எந்த அறிவு கட்டின வகையில சிலவள எந்த இதுல ஏதாவது மாற்றங்கள் இருக்கலாம் இல்ல. ஆனா இந்த தரம் பாதம் கழுவின திருத்தந்தை செய்தி என்னன்னு சொன்னால், குருத்துவத்தில் உள்ள அன்புக்குரிய சகோதரர்களே என்று திருத்தந்தை தொடர்ந்து 2-3 தரம் அந்த வேர்ட் சொல்லி இருக்கிறார். குருத்துவத்தில் இருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர்களே என்று தொடர்ந்து கூறிய திருத்தந்தை, நாம் நமது முழு வாழ்வையும் இறை மக்களுக்கு சேவை செய்ய அழைக்கப்பட்டுள்ளோம். நம்முடைய முழு வாழ்வையும் இறை மக்களுக்கு சேவை செய்ய அழைக்கப்பட்டுள்ளோம் என்ற போதுதான் ஒரு ஆள் உங்களுக்கு தெரியும் டில்சன், வேற யாரும் இல்ல, முன்னாள் மன்னார் மறை மாவட்டத்து ராயர் அதிவணக்கத்துக்குரிய ராயப்பு யோசை பாண்டை தான் இங்கே எனக்கு ஞாபகத்துக்கு வர்றாருன்னு சொன்னால், இந்த 2009க்கு பிறகு தமிழ் சமூகம் பெரும் ஒரு போராட்டத்துக்குள் அல்லாடி கொண்டிருந்த போது அந்த சமூகத்துக்கு தமிழ் மக்களுக்கினுடைய பாதிப்புகள் அல்லது இழப்புகளுக்காக அந்த 1,40,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்கின்ற தரவுக்கு ஆதாரமாக இருந்ததும் ஐநாவில் தந்து முறையிட்டதும் மன்னார் ராயப்பு யோசப் பாண்டகை அவர் தன்னுடைய 75வது ஓய்வுக்கு பிறகு முழுமையாக தன்னை தமிழ் மக்களுக்கு அர்ப்பணிக்க போறேன் என்று அவர் முன்னாள் முதலமைச்சர் CV விக்னேஸ்வரனுக்கு கடிதம் எழுதினதும், அதன் அவருடைய அந்த 75வது அகவைக்கு பிறகு அவர் செல்ல இருந்த பயணம்,
அவருடைய நோய்வாய்ப்பட்டதால் தடைப்பட்டதையும் இங்கு மறக்க இயலாது. ஒருவேளை இந்த வசனம் 100% அவரோட பொருந்தி இருக்கும். ஏனடா சொல்றேன் டேல்சான், இந்த போராட்ட காலங்கள்ல வந்து அருட்தந்தையர்கள், இப்ப மட்டக்களப்பை பொறுத்தவரை சொல்லப்போனால் அமெரிக்க நாட்டினுடைய ஒரு அருட்தந்தை ஹேபியர் அவர்கள் கடத்தப்பட்டார். பல அருட்தந்தையர்கள் காணாமலாக்கப்பட்டார்கள் மட்டக்களப்பில். அது போன்று வன்னி பகுதியில பல அருட்தந்தையர்கள் காணாமலாக்கப்பட்டார்கள். திருகோணமலை மட்டக்களப்பு மறை மாவட்டம் சேர்ந்திருந்த காலம். அதுபோன்று யாழ் மறை மாவட்டத்திலேயும் பல அருட்தந்தையர்கள் காணாமலாக்கப்பட்டார்கள். இறுதி யுத்தத்துல கூட இன்றைக்கு வரைக்கும் அடுத்தது பிரான்சிஸோடு சென்ற பொதுமக்கள் எங்கெண்டு இன்றைக்கும் தேடுற நிலைமை இருக்குது. இதெல்லாம் நடந்தது. ஒருவேளை திருத்தந்தை அவர்கள் இப்ப இந்த திருத்தந்தைக்கு தெரிய வாய்ப்பு இல்லைண்டா, உலகம் பெரிய பரந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் வர்றது என்ன சொன்னா, கார்டினல் மல்கம் ரஞ்சித் மே 18 கொத்து கொத்தாக மக்கள் இறந்த நாள் இன்னும் ஒரு மாதத்துல வரப்போகுது. இந்த காலப்பகுதியிலெல்லாம் கார்டினல் மல்கம் ரஞ்சித் அவர்கள் கொழும்புல இருந்தவர். எந்த ஒரு விதத்திலையும் செயற்படல, இந்த ஒரு கருணையும் காட்டல. எனக்கு இருக்கிற டவுட் என்னன்னு சொன்னா அதையும் சொல்லிடுறேன். இப்ப உதாரணத்துக்கு பிள்ளையான் மற்ற சுரேஷால இன்னும் பலர் கைது செய்யப்பட்ட பிறகு அந்த இவர் பெருந்தன்மையோட, நான் கிறிஸ்தவ மக்களின் தலைவனாக இவர்களை நான் மன்னிக்கிறேன், இவர்களை விடுவித்து விடுங்கள் என்று சொல்லி இது ஒரு மக்களுக்கிடையில் ஒரு குழப்பம் பெறாத வகையில் இதனை முயற்சி செய்யலாம். எனக்கு இருக்கிற சந்தேகம், எந்த சந்தேகத்தை சொல்றேன், மக்களுக்குள்ள என்னடா அவர் ஒரு பெருந்தன்மையை காட்டுறதுக்கு வழிக்கிடலாம். அது என்ன நடக்குமோ தெரியாது. இப்படியான சம்பவங்கள் இருக்குது. ஆனா அவர் அந்த செய்தியில் ஒரு விடயத்தை சொல்றார். அவர் முதலில் நம்மை நேசிக்கிறார், அது இயேசு நம்மை நேசிக்கிறார், அந்த அன்பினால் அவர் நம்மை மன்னித்து மீட்கிறார் என்று திருத்தந்தை லியோ கூறினார். மேலும் அவர் கூறுகையில் அவருடைய அன்பு, அவருடைய இரக்கத்தை நாம் ஏற்றுக்கொள்வதற்காக வெகுமானம் அல்ல, மாறாக அவர் நம்மை நேசிக்கிறார், அதன் மூலம் நம்மை தூய்மைப்படுத்துகிறார், அதன் மூலம் அவருடைய அன்புக்கு பதிலளிக்க நம்மை தயார்படுத்துகிறார் என்று வலியுறுத்துகிறார். பரஸ்பர சேவையை இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள திருத்தந்தை குருக்களை அழைக்கிறார். இயேசு தம் சீடர்களுக்கு செலுத்தும்படி நம்மிடம் கேட்பதில்லை, மாறாக தமது கொடைகளை நமக்குள் பகிர்ந்து கொள்ளும்படி கேட்கிறார் என்பதை அவர் நினைவூட்டுகிறார். திருத்தந்தை அருட்தந்தையர்களுக்கு ஏதோ ஒரு செய்தி சொல்லி இருக்கிறார். திருப்பலி மட்டுமில்லை உங்களோட வேலை, திருப்பலியும் பாவ சங்கித்தனமும் கோயில் காரியங்களோட நிக்கிறது இல்ல அருட்தந்தையர்கள வேலை. மக்களுக்கு பணியாற்றுங்க, மக்கள் பணியாற்றுங்க. எங்களுக்கு முன்னுக்கு ஒரு மக்களாயனா வாழ்ந்து ஒரு மடிஞ்சிருக்கிற மன்னராயர், அது போன்ற எத்தனையோ அருட்தந்தையர்களை நாங்கள் யுத்த களமுனையில கொடுத்திருக்கிறோம். இப்ப இருக்கிற அருட்தந்தையர்கள பணி போதாது மக்களுக்கு. கோயிலோட நிக்கிறல்ல டீல்சான், கோயிலுக்குள்ள நின்று நீங்க அந்த திருவிவிலியத்தில் இருக்கிற விடயங்களை சொன்னா வெளியில மக்களோட பயணிங்க. யாழ்மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னார் மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல குருக்கள் இன்றைக்கு வந்து என்ன போராட்ட களத்தில் இருக்கிறார். அது மாதிரி மட்டக்களப்பு திருவண்ணாமலை மறை மாவட்டத்தில் ஒரு சில குருக்கள் நிற்கிறாங்க, மற்ற குருக்களை காணல. எல்லாரும் வாங்க, மக்களுக்கு பணி செய்யுங்க. திருத்தந்தையில அழைப்பு, பாதங்களுவன செய்தி வந்து சாதாரணமான செய்தி இல்ல, ஒரு பெரிய செய்தி சொல்லப்பட்டிருக்கு. அருட்தந்தையர்களே, திருத்தந்தை சொன்ன செய்தியை மக்களுக்கு சொல்லுங்க. உங்களுக்கு சொன்னதால அது உங்களுக்கு மட்டும் SMS நீங்க உங்களோட சட்டப்பைகளுக்குள்ள போட்டுக்கொள்ளாதுங்க. வெளிப்படையா பேசுங்க. உங்களோட பாதம் கழுவுனதால உங்களை நோக்கி ஏதோ ஒரு பெரும் செய்தியை திருத்தந்தை திருப்பி இருக்கிறார். அது பெரிய அளவுல அவர் சொல்லல டீல்சான். இந்த விடயம் தான் மெயினா இருக்குது. சமய காரியங்களோட நிக்காங்க, பொது காரியத்துக்கு வாங்க, மக்களுக்காக பணியாற்றுங்க, மக்களோட நில்லுங்க. நீங்க நிக்கிறீங்க இல்லைன்றதுக்கு இல்லை, ஆனால் அது போதாது. எங்களை பொறுத்தவரையில ஈழத்தமிழரா சொல்ல போனால் ஈழத்தமிழர்கள் பலி சுமந்து இன்றைக்கு ஒரு என்ன சொல்ற நிற்கதியா நிலையில இருக்கிறாங்க. அந்த தலைமைத்துவத்தை நீங்க எடுத்து மக்களை வழிகாட்டுங்க. இயேசு பிரான் ஒரு போர் வீரராக தான் இருந்தார். அவர் கோவப்பட்டார். அவர் பல இடங்கள்ல தன்னை மக்களுக்காக உடன் இருந்து போராடினார். அந்த போர்க்குணத்தோட வாங்க. இன்னும் பல ராயப்பு ஜோசப் பாண்டகைகள் உருவாக வேண்டும். அதுக்கு அவர் இருந்தா நாங்க அவரை போல செய்யல, அவர் மொடல் வேற, எங்கட மொடல் வேற, நீங்க எங்களுக்கு வகுப்படுக்காங்க. ஒரு ஆள் இயேசு பிரான் இருந்தார், இயேசு பிரானை தானே பின்பற்றுறீங்க. அது மாதிரி ஒரு ரோல் மாடல் ஒரு ஆள் எடுங்க. திருத்தந்தை செய்தி என்றது வந்து குறிப்பா தமிழ் மதிப்புக்குரிய தமிழ் அருட்தந்தையர்களே, தமிழாயர்களே, உங்களுக்கு இன்னும் பணியை அதிகரித்திருக்கின்றது. நீங்கள் மக்கள் பணியாற்ற விரைந்து வாருங்கள். ஆலயங்களுக்குள் முடங்கி விடாதீர்கள். திருப்பலி முக்கியம், மக்கள் முக்கியம். பொதுப்பணியையும் கவனியுங்கள். திருப்பலியோடும் பொதுப்பணியையும் முக்கியத்துவம் கொடுங்கள். ஆயர் உங்களுடைய பாதம் கழுவியது மூலம் பெரும் செய்தி ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அந்த எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கட்டில்சான், அந்த காலத்துல வந்து சிறுபராயத்துல வந்து வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு சேவை செய்ய வருவாங்க. அவங்க மதம் போதிக்க மட்டும் பெறல, அதோட சேர்த்து கல்வியை போதிச்சாங்க, சமூக காரியங்களை போதிச்சாங்க, விளையாட்டை போதிச்சாங்க, பல விடயங்களை போதிச்சாங்க. இன்றைக்கு இந்த திருச்சபையில கட்டுமானம் ஒரு ஆலயத்துக்குள்ள அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கு. சிலவேளை பிழை இருந்தால் என் மீது நீங்கள் அருட்தந்தையர்கள் கோவிக்கலாம்.
எனக்கு அதை பற்றி ஆட்சேபனை இல்லைன்னு சொன்னால் பிழை என்றும் சரியன்னு சொல்ற இடத்துல ஒரு ஊடகமா இருக்கிற இடத்துல நாங்க சொல்லலாம். சில இடங்கள் இருக்கிற பிரச்சனை சொன்னா டில்சான் நாங்க அதை பற்றி கதைக்க கூடாது. இப்ப சிலவுல டில்சான் இதுல மௌனமா இருக்குது, பாத ஸ்ரீல் காமினியை காணணும், பல காணணும், சிலவுல குரோஸ் போட மாட்டாங்க. ஜேசுனார் சொன்னவர் என்ன? ஜேசுனார் கோவப்பட்டவர், ஜேசுனார் கோவப்பட்டவர் எல்லாம் செய்தார். இப்ப என்ன சொல்றேன்? அதைத்தான் சொல்றோம். ஒவ்வொரு மனிதரும் இன்னொரு இயேசு தான். அதனால இயேசு சொல்றதை பின்பற்ற மாதிரி பல உதாரணங்கள் இருக்குது. மக்கள் பணியாற்றுவாங்க. அதனாலதான் சிலவள அந்த பாதங்களும் தெரியாது. சிலவள நீங்க அருட்தந்தையர்கள் இதுக்கு நீங்க வேற பொருள் விளக்கம் சொல்லலாம். தமிழரசு சொன்னது பிள்ளை, அவரோட புரிதல் பிள்ளை, அது இப்படி இல்லை இப்படி என்ன சொல்லலாம். ஏதோ ஒரு பெரிய செய்தி இருக்குது. எல்லாருக்கும் ஒரு அன்பான அழைப்பு. அந்த யுத்த களமுனையிலையும் பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு இல்லையா டெல்சா? ஆமாண்ணா அதையும் கொஞ்சம் பார்க்கணும். அதுக்கு அந்த உதயகமன் பிள்ளையோட இன்னொரு அப்டேட் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா, உதயகம்மன் பிளவனுடைய நிகழ்வுக்கு சென்றதை சஜித் தரப்புல நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. சஜித் பிரேமதாச போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நேற்று கூட பார்லிமெண்ட் உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவரோட நிலைப்பாடு அவரோட நிலைப்பாட்டுல நாங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி உரத்தை சொல்லியிருந்தாரு. அதே போலதான் இன்னொரு எம்பி மஹரூப் எம்பியும் கடும் அதிருப்தியை வெளியிட்டிருக்கார். ஈஸ்டர் தின பயங்கரவாத தாக்குதலால் நேரடியாக பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்தை பிரதிநிதிப்படுத்தும் மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் எனது ஆதரவாளர்களும் மக்களும் இந்த கட்சித் தலைவர் இந்த நிகழ்வில் பங்கேற்றதை எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எஸ்ஜேபியை ஆதரிக்கின்ற அனைத்து இன மற்றும் மதத்தை சார்ந்த மக்களும் ஈஸ்டர் தின தாக்குதல் விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் என்ற ஒரே நிலைப்பாட்டிலேயே உள்ளனர். இவ்வாறானது பின்னணியில் அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக கருதப்படும் உதயகம்மன் பிளவின் குறித்து சர்ச்சைக்குரிய நூல் வெளியீட்டு விழாவில் எமது கட்சித் தலைவர் கலந்து கொண்டமை என்னால் ஒருபோதும் நியாயப்படுத்தவோ அல்லது ஏற்றுக்கொள்ளவோ முடியாது. இவ்வாறு இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்திருக்கின்றார். நல்ல அந்த மாதிரி நிறைய பேர் நடக்க போன கடைசா ஐயா எதிர்கட்சி தலைவர் போறேன். அதுதான் நடக்க போகுது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைத்தளங்கள்ல ஈரானில் இருக்கக்கூடிய ஈரானின் ஹராஜ் நகரில் இருக்கக்கூடிய மிக பிரதானமான பெரிய பாலம் ஒன்றை தகர்த்த காணொலி ஒன்றை போட்டிருக்கிறார். நேற்றைய தினம் நள்ளிரவு வான்வழி தாக்குதலின் பின்னர் அந்த பாலம் தீப்பற்றிய புகைப்படம் பகிரப்பட்டிருக்கின்றது. அது ஒரு மிகவும் ஒரு அவலமான நிலையில ஈரானின் மிகப்பெரிய ஒரு இழப்பென்று தான் அது பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாது மிகவும் தாமதமாகிவிடும் முன் ஈரான் உடனடியாக நடவடிக்கைக்கு வர வேண்டும். இது இல்லையெனில் ஒரு பெரிய நாடாக மாறக்கூடிய அதன் மீது உள்ள எதுவும் எஞ்சாது, அந்த பெரிய நாடுன்ற எதுவும் மிஞ்சாது என்று கூறியிருக்கிறார். இந்த தாக்குதல் இருவர் உயிரிழந்ததாக ஈரானிய ஊடகங்களுக்கு தெரிவிக்கிறார். என்னடா மக்கள் அதில் நடமாட்டம் இல்லைன்னு இவர் மிரட்டல் விட்டிருக்கிறார். இதற்கு பதிலாக மத்திய கிழக்குல இன்று இரவு அல்லது நாளை ஏதாவது பாரிய அனர்த்தம் இடம்பெறலாம். இரண்டு பக்கங்கள்லையும் சேதம் அதிகரிச்சு கொண்டு ஒரு பொல்லாத ஒரு யுத்தமா தான் போய் கொண்டு. ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் தரப்பு சொல்லி இருந்துச்சு, ஈரானுடைய மின் நிலையங்களை நாங்க தாக்குவோம். டொனால்ட் ட்ரம்பே சொல்லியிருந்தாரு, இது ஒரு முடிவுக்கு எட்டுப்படாவிட்டால் நாங்க ஈரானுடைய மின் நிலையங்களை தாக்குவோம். அதுக்கு பதிலடியா ஈரான்ல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அமெரிக்கா ஈரானின் மின் நிலையங்களை தாக்கும் முயற்சியை மேற்கொண்டால் ஈரான் பிராந்திய எரிசக்தி நிலையங்கள், தகவல் தொடர்பு நிலையங்களை இலக்காக கொள்ளும் என்று ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ராணுவ பேச்சாளர் இப்ராஹிம் சால்ஃபகாரி தெரிவித்திருக்கிறார். சோ அடிச்சா பதிலடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். அதுவும் மெயினான இடங்கள் எரிசக்தி நிலையங்கள், தகவல் தொடர்பு நிலையங்கள் இலக்காக கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பெரிய பாதிப்பை நோக்கி தான் எல்லாரும் போறாங்க. நோக்கி பாதிப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கறத நாங்க சொல்லக்கூடியதாக இருக்கு. அமெரிக்காவுடனான மோதல் போக்கு தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரானின் அரசு ஊடகங்களில் புதிய கல்லறைகளை காட்சிப்படுத்தியுள்ளன. அமெரிக்க வீரர்களுக்காகவே இந்த கல்லறைகள் தயார் செய்யப்பட்டுள்ளன. இது அமெரிக்க படைகளின் மன உறுதியை குலைக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் ஒரு தீவிரமான உளவியல் போராக ஈரானின் போர் செய்தியாளர் சர்வதேச அளவில் பார்க்கப்படுகிறது. எனினும் உயிரிழக்கும் வீரர்களை எந்த நிலையிலும் அமெரிக்காவுக்கு கொண்டு செல்வதை கொள்கையாக கொண்டுள்ள அமெரிக்கா ஈரானின் இந்த ஒரு குறியீட்டு ரீதியான போர் மிரட்டலாகவே கருதுகிறது. ஈரான் கடுமையான மிரட்டலை விட்டிருக்கின்றது, ஒரு ஆபத்தான மிரட்டல். அனைவரும் கல்லறைகளில் அடக்கம் செய்யப்படுவீர்கள் என்று அவர்களுடைய பேச்சாளராக இருக்கக்கூடிய ராணுவ பேச்சாளர் லெப்டினன்ட் கர்னல் இப்ராஹிம் அவர்கள் சற்று முன்னர் தெரிவித்திருக்கிறார். உச்சத்தை தொற்றுக்கு டெல்சா போயிட்டு வாங்க, வடிவா பிரேயர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு நல்லபடியா சந்திக்கலாம். இல்ல சொன்னதெல்லாம் போதனைகள் இல்ல, வெறும் கருத்துக்கள் தான். முடிந்தவரை ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயணத்தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ்.